ஹலோ ஆல். இன் டுடேஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பங்களாதேஷில் நடக்கிற இஷ்யூ என்னன்னு தான். ஸோ நிறைய பேருக்கு பங்களாதேஷில் என்ன நடக்குதுன்னே ஒரு ஐடியா இருக்காது. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ஜிஸ்ட்டு மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தெரியணும்னா ஃபஸ்ட்டு பங்களாதேஷோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியணும். 1950s டைமில் Pakistan was divided into two parts. This Pakistan, East Pakistan. So the East Pakistan is today's Bangladesh. ஆமாங்க, அப்போது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த ஒரு கண்ட்ரி தான் இன்றைக்கி பங்களாதேஷ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் எப்படி பங்களாதேஷ் அப்படின்னு மாறிடுச்சுன்னா அந்த டைமில் பீப்புள் இன் ஈஸ்ட் பாகிஸ்தான் யூஸ் டு பே அ லாட் ஆஃப் டேக்ஸ். ஈவன் தோ அவங்க அவ்வளோ டேக்ஸ் பே பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து கிடைக்கல. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் சேர்ந்து ஒரு காங்கிரஸ் ஆரம்பித்து அந்த காங்கிரஸ் இல்லைனா அந்த பார்ட்டி இந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணி they got their independence and they got into a separate country which is called today's Bangladesh. And one of the main leader in doing so is the father of Sheikh Hasina. And Sheikh Hasina யாருன்னா இன்னைக்கு பங்களாதேஷோட ஃபார்மர் பிரசிடெண்ட். ஏன் ஃபார்மர் பிரசிடென்ட் சொன்னேன்னா she recently resigned a post from the post of prime minister before she flee into India. ஸோ அப்படி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஷேக் ஹசீனாவோட ஃபாதர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஃப்ரீடம்காக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே 30% ஆஃப் ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்குறதா செட். ஸோ அப்போ இது ஒரு ஃபேராக இருந்தது. இது எல்லாருமே வெல்கம் பண்ணியிருந்தாங்க. பட் அது போக போக நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா ஃப்ரீடம் ஃபைட் பண்ணாங்களே அவங்களோட பசங்களுக்குமே 30% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் தரதாக சொல்லியிருந்தார். ஸோ இதுவுமே பீப்புள் ஓரளவுக்கு அக்ரி பண்ணிக்கினாங்க. சரி, சம் வாட் தே ஆர் நாட் ரெடி பட் ஸ்டில் தே அக்ரீட். திஸ் டைம் ஆஃப்டர் ஷேக் ஹசீனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அவங்க கிராண்ட் சில்ட்ரனுக்குமே 30% ரிசர்வேஷன் இருக்குது. அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டராக ஒர்க் பண்ண ஒருத்தருடைய பேரம் பேத்தி கூட 30% ரிசர்வேஷன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இது பீப்புளுக்கு நடுவில் ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக உருவாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருப்பாங்கன்னா அந்த பார்ட்டியோடைய பீப்புள் தான் ஆக்சுவல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருப்பாங்க. பிகாஸ் தே ஆல் டுகெதர் ஒன் ரைட். ஸோ இவங்க அந்த பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆளுங்களுக்கு மட்டுமே ரொம்ப ஃபேவரட்டிசமாக இருக்காங்கன்னு பீப்புள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு ஆப்வியஸாக நம்மளுக்குமே தாத்தா பண்ண ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு பேரனுக்கு வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்குறது இட்ஸ் ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி பயாஸ்டாக தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி, நாட் ஒன்லி த பப்ளிக், த இனிஷியேட்டிவ் இஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி ஆல் டுகெதர் சேர்ந்து இதை வச்சு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் தேர் ஆர் லைக் 500 to 1000 ஸ்டூடெண்ட்ஸ் would have been died because of this போலீஸ் ஷூட்டிங் அதெல்லாம் கூட நடக்கிறதா தேர் ஆர் நியூஸ் கம்மிங் அப். அண்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் வெளியிலே வரது இல்லையா. தே கெட் ஸ்டே இன்சைட் தேர் ஹோம் இட் செல்ஃப் சேஃப்லி
ஏன்னா பயந்துன்னு இருக்காங்க. இப்போ வந்து வெளியில வந்தா வந்து பீப்பிள் வந்து அடிச்சிடுவாங்க அப்படின்னு. அதே மாரி பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா ஆல்சோ ரிசைன்ட் பிஃபோர் ஷி ஃப்ளீ இன்டு இண்டியா. ஸோ தேர் இஸ் நோ கவர்மெண்ட் நவ் லைக் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே வந்து கவர்ன் பண்ணின்னு இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு நிலையில தான் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்ட்டேன்னா வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ்ல வந்து போலீஸ் இல்லாதனால ஸ்டூடண்ட்ஸ் பை தெம்செல்ஃப் வாலண்டியர் தே ஸ்டாண்ட் தேர் அண்ட் கவர்ன் த டிராஃபிக். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்பக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், நம்ம வீட்ல வந்து ஏதாச்சும் காணோம், தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம போலீஸ்கிட்டயே போவோம். ஆனா இப்போ பங்களாதேஷ் போலீஸ்க்கு இருக்கிற நிலைமையில அவங்க வந்து யார்கிட்ட போய் அவங்க ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. மோரோவர் இப்போ அங்க இருக்க பீப்பிளுக்குமே வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அட்ரஸ் பண்ற மாரி இருக்கும். யாராவது வந்து அஃபிஷியலா வந்து டீல் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி டைம்ல வந்து அவங்க யார்கிட்ட டீல் பண்ண போறாங்கன்னு வந்து தெரியாதது வந்து ஒரு ரொம்ப சோகமான விஷயம். இது வந்து ராபரி, தெஃப்ட்டு, அதுக்கப்புறம் மத்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல வந்து வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. இத பத்தி இன்னும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். சியர்ஸ்.